அமைச்சரவை விரிவாக்கத்தில் அமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் திரு ராஜேஷ்குமார் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார், முதலில் வாழ்த்துக்கள். அமைச்சராக பொறுப்பேற்பதற்கு எப்படி உணர்றீங்க? கட்சியினுடைய தலைமையினுடைய இந்த முடிவு எந்த அளவுக்கு மகிழ்ச்சி கொடுத்தது? ரொம்ப நன்றி சார். அதாவது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி, மதிப்பிற்குரிய பாராளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள், மதிப்பிற்குரிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய KC வேணுகோபால் அவர்கள் என்னையும் மதிப்பிற்குரிய விஸ்வநாதன் அவர்களையும் தமிழ்நாட்டில் அமைச்சரையில் பங்கு பெறுவதற்கான அறிவிப்பை அறிவித்திருக்கின்றார்கள். அந்த பொறுப்பை எங்களை நம்பி கொடுத்திருக்கின்றார்கள். எங்களை பொறுத்தவரையில் 1967க்கு பிறகு கிட்டத்தட்ட 60 ஆண்டுக்கு பிறகு ஆட்சியில் நாங்கள் பங்கு பெற்றிருக்கிறோம். காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள் என்ன விரும்பினார்களோ அது நடந்திருக்கிறது. எங்களை பொறுத்தவரையில் மக்களுக்காக பணியாற்றுவதுடன் எங்களுடைய நோக்கம், எங்களுடைய லட்சியம். நிச்சயமாக மக்களுக்காக நாங்கள் எங்களுடைய பணியை நாங்கள் செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாட்டின் அரசியல் களம் எதிர்காலத்தில் எப்படி இருக்கும்? எந்த திசையை நோக்கி நகர வாய்ப்பு இருக்கிறது? குறிப்பா மதச்சார்பின்மை அப்படின்ற கொள்கையில தாவேக உறுதியாக இருக்கிறாங்க அப்படின்றது காங்கிரசினுடைய நிலைப்பாடும் கூட. அடுத்தடுத்த தேர்தல்கள் முடிவுகள் எப்படி இருக்கும்? இல்ல, எங்க கட்சியை பொறுத்தவரையில எங்க ராகுல் காந்தி அவர்கள் பாத யாத்திரை மேற்கொள்ளும் போது ஒற்றுமையை வலியுறுத்தி தான் பாத யாத்திரை மேற்கொண்டார்கள். எங்களை பொறுத்தவரை மத சார்பின்மை தான் எங்களுடைய முழுமையான நோக்கம். அந்த வகையில் மக்களுடைய தீர்ப்பை மதித்து இன்றைக்கு மத சார்பின்மை அரசாக மதிப்பிற்குரிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய முழு ஆதரவை தெரிவித்திருக்கிறோம். நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு புதிய புரட்சி நடக்கும் என்பதை மக்களுடைய எண்ண ஓட்டத்திலும் நான் தெரிந்து கொள்கிறோம். நன்றி திரு ராஜேஷ்குமார் என்பதில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.